நாமெல்லாம் இந்த 1ஆப் 2ஆப் படிக்கிறப்பெல்லாம் இந்த நீதி கதைகள்ல ஒரு நல்ல கதை படிச்சிருப்போமுங்க. அதெல்லாம் நமக்கு எதுக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னே தெரியாது. ஆனா கேட்டோம்னா அதுல நிறைய நீதி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதுல ஒரு கதை தானுங்க இந்த சிங்கம் ஒண்ணு மாட்டை ஒண்ணு பிடிக்க போகுங்க. 4 மாடு ஒண்ணு சேர்ந்து சிங்கத்தையே விரட்டி விட்டுருமாமே. அந்த சிங்கம் போய் அப்படியே சோகமா உட்காந்துட்டு இருந்ததுங்களா. அப்போன்னு பார்த்து நம்ம எல்லாத்தையும் சமமா பார்க்காதுங்க. அந்த ஆனால் பாப்பான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பாப்பா நரி இது சிங்கத்துக்கிட்ட வந்து பேசும். என்ன பிரச்சனை கண்ணு உனக்கு? மாட்டு பிடிக்கலான்னு போனா எல்லாம் ஒத்துமையா இருக்கிறாங்க, துரத்தி விட்டுறாங்க. அப்ப அந்த நரி சொல்லிச்சு, உனக்கு என்ன மாடு தானே வேணும், அவங்க ஒத்துமையா இருக்கக்கூடாது அப்படித்தானே, அதை நான் பார்த்துக்கிறேன், கொஞ்ச நேரம் கழிச்சு அங்கிட்ட வா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. கதை உணர்த்தும் நீதி ஒற்றுமையே பலமாமா. சரி, இந்த கதையை எதுக்கு நமக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு நானும் உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தேனுங்களா. இப்ப திடீர்னு பார்த்தா அமித்ஷா சிங்கம்ங்கிறாங்க, மோடி சிங்கம்ங்கிறாங்க. சரி, அப்ப நரி ஆறுன்னு பார்த்தா நரி நல்லா ஆறுன்னே தெரியுது. சரி, அப்ப மாடுகள்லாம் ஆறு அப்படின்னு பார்த்தா இதான் மகாராஷ்டிரால சிவசேனான்னு ஒன்று இருந்துச்சு. இப்ப அது இல்லை. எல்லாரும் ஒண்ணு முன்னா ஒத்துமையா தான் இருந்தாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்ப பாருங்க சிங்கம் ஃபுல்லா வேட்டையாடி போயிடுச்சு. அப்படித்தான் டெல்லி, அப்படித்தான் பீகார், இந்தியா பூரா இப்படி சில்லா உடைச்சு போட்டாங்க. இந்த பிஜேபிங்கிற சிங்கம் சாப்பிட்றதுக்கு வேண்டி வேலை பார்க்குற இந்த சிறுநரி ஒட்டுமொத்த வேலையும் சிறப்பா பார்த்துட்டு இருக்குது. அப்படியே தமிழ்நாட்டுக்குள்ள வந்து பார்த்தோம்னா இங்க அதிமுகன்னு ஒரு மாடு இருந்ததுங்க. பாவங்க, ஒரு ஆளு ஒத்துமையா இருக்க முடியல. அந்த மாட்டு கூட்டத்துக்குள்ள எல்லாத்தையும் கூறுகூறா பிரிச்சு போட்டாருங்க குருமூர்த்தியே. உடனே அவர் என்ன நரியா அப்படின்னு கேட்காதீங்க. இப்ப இருக்கிற குருமூர்த்திக்கும் நான் 1ஆப்ல படிச்ச நரிக்கும் ஒரு விதத்திலேயே சம்பந்தம் இல்லைன்னு இப்பவே டிஸ்க்ளைமர் போட்டுக்கிறேனுங்க. யாராவது மனசு புண்பட்டுருச்சுன்னா நானோ என் ஸ்கிரிப்ட் ரைட்டரோ இல்லை எங்க டீமோ பொறுப்பு கிடையாதுங்க. இதுங்கெல்லாம் ஆட்சியில் இருக்கிற மாடுகளை தான் பிரித்து விட்டு அடிச்சு கொள்ளுவாங்க. ஆனால் ஆட்சிக்கே வராத கட்சி பாமக, அதை ஏன் பிரித்து கொள்றாங்கன்னு தெரியல. அப்பதான் புரியுது சிங்கத்து பக்கம் லைட்டா சாஞ்சாலே செதஞ்சு போயிடும்னு. பாருங்க பாமக இன்னைக்கு எந்த நிலைமையில இருக்குதுன்னு. ஆனால் வரலாற்றை சற்று திரும்பி பார்க்க வேண்டும். இன்றைய பாமக அல்ல அன்றைய பாமக. அன்று பாமக எப்படி இருந்தது தெரியுமா உங்களுக்கு? சொன்னா நம்ப மாட்டீங்க, பெரிய கட்சிங்கதே. மற்ற கட்சியெல்லாம் எப்படி வளர்ந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? அவையெல்லாம் உழைச்சு வளர்ந்தாங்க. அவையில பார்த்தா நமக்கு எப்படி தெரியும்? ரோட்டோரத்துல வேத மாதிரி ஒரு கட்சி ஆரம்பிப்பாங்க. அப்படியே வளர்ந்து மரம் மாதிரி நிக்கிற கட்சி தான் மத்த கட்சிங்க. ரோட்டோரத்துல வளர்ந்து மரமா நிக்கிற கட்சி தாங்க மத்த கட்சிங்க. ஆனா பாமக அப்படி இல்லைங்க. வளர்ந்த மரத்தை படுக்க வச்சு படுத்திருந்த கட்சி வளர்ந்து நின்னுச்சு. அப்பேற்பட்ட பெருமை மிகு கட்சிங்க. பல பேர் அதை மரவெட்டின்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டு போறாங்க. ஆனா கட்சி வளர்ந்துச்சுல்ல. இந்த பாமகவை பற்றி இயக்குனர் மணிவண்ணன் அவர்கள் ரொம்ப சிறப்பா சொல்லியிருப்பாரு ஒரு வார்த்தை. ஒரு படத்துலங்க அரசியல ஒண்ணு விடாம பேசியிருப்பாருங்க. பேர் மட்டும்தாங்க அமைதிப்பட. ஆனா படம் முழுசா ஒரு சவுண்டு எல்லா சவுண்டும் அங்க கேக்குங்க. அதுல பாமகவை பத்தி புட்டு வச்சிருப்பாங்கங்க. மற்ற கட்சியை பத்தி பேசும்போதெல்லாம் ஹீரோக்களும் வில்லங்களும் பேசிக்குவாங்க. ஆனா பாமகவை பத்தி பேசும்போது மட்டும் இந்த யசசந்திரன் ஒரு காமெடியா சீரியஸா பேசிப்பாருங்க. நெசமாளுங்க இந்த பையன் சத்யராஜ் போய் ஆறுங்க என்ற அப்பேன் அப்படின்னு கேட்பாருங்க. உடனே இப்படி இருந்த யசசந்திரன் திரும்பி அப்படியே மல்லாக்க பார்த்துட்டு, எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அந்த கட்சியில எம்எல்ஏவா இருப்பானே நாகராஜ சோழன் எம்எல்ஏ, அந்த மாதிரி தான் பாமகன்னு ரொம்ப அழகா சொல்லியிருப்பாருங்க. மெய்யாலுமே கட்சி அப்படித்தாங்க இருந்துச்சு. சரியான ராச தந்திரிங்க நம்ம ராமதாஸ். 4 வருஷம் 10 மாசம் கூட்டணி கட்சிக்கு வேண்டி அம்பட்டு பேசுவாரு. கரெக்டா எலெக்ஷன் வர டைம்னு பார்த்து எதிர்கட்சியில போய் சேர்ந்துருவாரு. அங்க 4 வருஷம் 10 மாசம், அப்புறம் திருப்பி 2 மாசம் எதிர்கட்சிக்கு வந்துருவாரு. 4 வருஷம் 10 மாசம் 2 மாசம், 4 வருஷம் 10 மாசம் 2 மாசம், 4 வருஷம் 10 மாசம், இப்படி மாத்தி ஜெயிச்சுக்கிட்டே இருந்த ராமதாஸ் என்னத்த நினைச்சாருன்னு தெரியல. பொசுக்குன்னு ஒரு இடத்துல நின்று போட்டாரு, மொத்தமும் போயிருச்சு. அன்னையில இருந்துங்க வீழ்த்தப்பட்ட மரம் கூட மீண்டும் முளைத்து வளர்ந்து விட்டது. ஆனா கட்சி வளராமலேயே ஓச்சுங்க. அப்பதான் இந்த பாமக என்ன பண்ணுச்சு, திருப்பி பிஜேபி கிட்டே வந்து மாட்டிருச்சு. இப்ப பாருங்க பிஜேபி கண்ணுபட்டா என்ன ஆகும்னு
இப்போ பாமக கட்சி பெரிய உதாரணமா வந்து நிக்குதுங்க. நேத்து பெரியய்யா சின்னையாவை தலைவர் இல்லவோ அப்படின்னு சொல்லி போட்டாருங்க. தனக்குத்தானே பதவி பிரமாணம் எடுத்தார் எப்படின்னு கேக்குறீங்களாக்கு? நேத்து பதவி பிரமாணம் இப்படித்தாங்க நடந்துச்சு. ராமதாஸ் எனும் நான் அவர் சொல்ல அவரே திருப்பி சொன்னாரு. ராமதாஸ் எனும் நான் கட்சியின் நிறுவன தலைவர் என்று மட்டும் இல்லாமல் அக்கட்சியின் நிறுவன தலைவர் என்று மட்டும் இல்லாமல் இன்று முதல் கட்சி தலைவராகவும் பொறுப்பேற்கிறேன். கட்சியின் தலைவராக திரு ராமதாஸை கட்சியின் நிறுவன தலைவராகிய நான் முன்மொழிகிறேன். அத ஒருத்தர் வழிமொழியணும்ல, அதுவும் அவரே தான் பண்றாரு. நிறுவன தலைவர் ராமதாஸ் ஆகிய நான் ராமதாஸை கட்சி தலைவராக நானும் வழிமொழிகிறேன். இன்று வரை கட்சி தலைவராக செயல்பட்டு வந்த அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ராஜ்யசபா எம்பிங்க, அதை சொல்லலைன்னா திட்டுவாரு. அவரை இன்று முதல் ப்ரமோஷன் கொடுத்து செயல் தலைவர் என்று முன்மொழிந்து வழிமொழிந்து ஆக்குகிறேன். இப்படித்தாங்க பிரச்சனை முடிஞ்சு போச்சுங்க. இது எல்லாத்துக்கும் என்ன காரணம்? பாசக தான் வேணும்னு அவரும், அதாவது அன்புமணியும். ராமதாஸ் என்ன சொல்றாருன்னா, நான் பழைய மாதிரியே 4 வருஷம் 10 மாசம் ஒரு கட்சியிலையும் 2 மாசம் ஒரு கட்சியிலையும் மாத்தி இருந்துக்கிறேன், அதுதான் நமக்கும் கட்சிக்கும் நல்லதுன்னு சொல்றாரு. ஆட ஓசு பாருங்க, நல்லா இருந்த கட்சிங்க, நல்ல சந்தோஷமா இருந்த கட்சிங்க, அமித்ஷா அப்படியே சென்னைக்கு வர்றதுக்குள்ள இங்க எல்லாம் தனித்தனியா பிரிஞ்சிருக்குது. ஒவ்வொன்னா கூப்பிட்டு சாப்பிட்டுக்குவாரு, சிம்பிளா சாப்பிட்டுக்குவாரு. இதுக்குத்தான் சொல்றதுங்க, பாசகக்கு போவாதீங்கன்னு. ஆறு கேக்குறா சொன்னா, ஆட பதவி கொடுக்குறாங்கன்னு அங்க போனா இதுக்கு இப்படித்தான் நடக்கும்னு அன்னைக்கே சொன்னோம். ஆறு கேக்குற? அப்துல் கலாம்னு ஒருத்தர் ஊராவே பேசிட்டு இருந்தாரு, அவரை கூப்பிட்டு பாசக பக்கத்துல வச்சது பாவம் சத்தம் இல்லாம போயிட்டாரு. அப்படித்தாங்க, அங்கிட்டு போயிட்டோன்னா யாரும் வாயை திறக்க முடியாது. நம்ம ஜனாதிபதி முர்மு மேடத்தை பாத்தீங்களா? பழங்குடியின பெண்ணுங்க. மணிப்பூர் பழங்குடியின மக்களுக்குள்ளதான் பிரச்சனை. ஒரு வார்த்தை பேச முடிச்சுதான் அந்த அம்மனினால 6 வருஷமா சண்டையை போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா நம்ம அம்மனி பங்களா தோட்டத்துக்குள்ள உட்காந்துட்டு செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊத்திட்டு, இதோ இந்த மலர்களை பாருங்கள், இது சாலமன் ராஜாவை விட நேர்த்தியாக உறுத்தி இருக்கிறது அப்படின்னு பூவை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு பூவு புய்ப்போம், நீங்க சொல்ற மாதிரி நான் சொல்ற மாதிரி எல்லாம் ஒண்ணுதாங்க. அப்படித்தாங்க இன்னைக்கு பாருங்க, பாம்பாக்கா அப்பனும் பிள்ளைக்கு அம்பிடு சண்டை. நமக்கு உள்ளபடியே ராமதாஸ் ஐயா மேல சிறு வருத்தம் இருக்குதுங்க. ஒரு ஆணாதிக்க சிந்தனையில அவரு சிந்திச்சது ரொம்ப வருத்தமா போச்சுங்க. அன்புமணிய தலைவராக்கினாங்க, இருந்துட்டு போட்டு, அது பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. அன்புமணிக்கு பையனே இல்லைன்னு சொல்லி இளைஞர் அணிக்கு எதுக்கு பேரனை கொண்டு வராரு? அன்புமணியோட 2 அன்பு பிள்ளைங்க, ஏன் அவங்க இளைஞர் அணிக்கு தலைவராக கூடாதா? ஏன் பெண்கள் அந்த கட்சியில உயர் பதவிக்கு வந்துடக்கூடாதா? திரு ராமதாஸ் அவர்களே, உங்களை பொறுத்த வரைக்கும் கட்சிக்கும் ஆண் வாரிசுகள் மட்டும்தான் வேணும். இதை நீங்க முதல்லயே சொல்லியிருந்தீங்கன்னா அன்புமணிக்கு 3வது பையன் பிறந்தாலும் பிறந்திருக்கலாம்ல. உடனடியாக அந்த பதவிக்கு அன்புமணியின் மகள்களை போடுங்கள். பேரனுக்கு வேணா புதுசா ஏதாவது பதவியை உருவாக்கி கொடுங்க. பதவி உருவாக்குறதா பெரிய வஞ்சம். கூட்டணியை தீர்மானிக்கும் அணி செயலாளர் அப்படின்னு போடுங்க. அடிக்கடி உங்களுக்கு தேவைப்படும்ல. இனி ராமதாஸ் ஐயா பழையபடி மாறிட்டாருன்னா இதுதானே எசென்சியலான அணி. இதுல முக்கியமான சோக்குன்னு நடந்துச்சுங்க, அதைத்தான் சொல்லணும்னு நினைச்சா மறந்து போகுதுங்க. முடிச்சவளுக்கு எல்லாம் மறதியாவே போயிடுச்சு. நேற்று நைட் 11 மணிக்குங்க நம்ம பாலையா ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாரு. அதானுங்க அந்த வக்கீல் பாலுங்க, அவர் பேட்டி கொடுத்தாரு. பாத்தீங்களா இல்ல படிச்சீங்களா? மரியாதை நிமித்தமான சந்திப்பு தானுங்க, வேற ஒன்றும் கிடையாது. முந்தா நேற்று வரையும் ஒரு மரியாதையும் கிடையாதுங்க. நேற்று 11 மணிக்கு தான் மரியாதை வந்திருக்குதுங்க. மரியாதை நிமித்தமாக தான் பார்த்துட்டு வந்திருக்காரு. அது ஓக சின்னையாக்கும் பெரிய ஐயாக்கும் சமாதான நிமித்தமாலாம் போல. அது நமக்கு எதுக்குங்க? ஆனாலுங்க அப்புறம் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க, பிஜேபி கூட சேர்ந்துட்டீங்கன்னா நீங்கள் ஆட்சியில் இருக்கீங்களோ இல்லையோ, நீங்கள் எலெக்ஷனில் ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ, ஒருவேளை உங்ககிட்ட கட்சி இருக்குதோ இல்லையோ, எது எப்படி இருந்தாலும் டிவைடிங் எவ்ரி ஒன் இஸ் எ பேசிக் பாலிசி ஆஃப் பிஜேபி. அதனால தான் இன்னைக்கு நம்ம சின்னையாவும் பெரிய ஐயாவும் ஐயா தொர நீங்க 2 பேரும் சீக்கிரம் ஒன்று சேரணும்னு எல்லாரும் உங்களுக்கு சங்கடத்தோட வாழ்த்து சொல்லியிருப்பாங்க. நாங்க புன்னகையோட வாழ்த்து சொல்றோம். நீங்களும் நம்ம புன்னகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவுகளை கொடுங்க ஐயாக்களே. உங்களுக்கும் நன்றி, வணக்கம்.